பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவரே இதை மிக அருமையாக நேர்த்தியாக சிருஷ்டித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்ம கண் இருக்கிற இடத்துல காது இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருவேளை மூக்கு தலைக்கு மேலே உச்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சால் தண்ணியெலாம் மூக்கு வழியாக உள்ளே வந்துடும். அதே போல் காது இருக்கிற இடத்துல கண் இருந்தால் சைடு தான் பார்க்க முடியும், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது. அப்போது ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். கை பாருங்கள், ரெண்டு பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு வச்சுருக்காரு. கால் லெஃப்ட்டு ரைட்டு நடக்கிறதுக்கு, ஸோ ரிவர்ஸ் போகிறதுக்கு லெஃப்ட்டில் ரைட்டில். அப்போ எல்லா இடத்துலையும் நாம் போவதற்கும் காரியங்களை செய்வதற்கும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது மிக நேர்த்தியானது. மனுஷன்தான் அவன் செஞ்சதை தவறு அல்லது சாரி அப்படின்னு சொல்லுவான், அதை மாற்றி செய்வான். ஆனால் தேவன் படைத்த படைப்பு சிருஷ்டிப்பு என்பது யாராலும் மாற்ற முடியாதது. அது அவரே ஓனர், ஃபுல் அத்தாரிட்டி அவர் தான் இருக்குது. எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுடைய உடல் உறுப்புகளை மாற்றி வைக்க முடியாது, வைத்தாலும் செயல்படாது. அவர் தேவனே இதை உண்டாக்கினார். இங்கே முக்கியமாக ரெண்டு உறுப்புகளை சொல்லப்படுது. ஒன்று கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் தேவன் சிருஷ்டித்தார். காரணம், அதுக்கு மேலே சொல்லப்படுகிறது, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மை என்பது நடக்கினால் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தில், நம் இருதயம் என்பது கேட்கிற வார்த்தைகளும் அதே போல் காண்கிற பார்வைகளும் அல்லது படிக்கிற காரியங்கள். இந்த கண்ணினாலையும் இந்த காதினாலையும் நாம் நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொள்ள முடியும், சரீரத்தை தீட்டாக்கி கொள்ள முடியும் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆகவே ரெண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆகவே நீ ஜாக்கிரதையாக இரு, உன் நடக்கை ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இதை ரெண்டையும் நீ காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீதிமொழியில் வாசிக்கிறோம். காது என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. நாம் எதை கேட்கிறோம் என்பது மிகுந்த அவசியம். எதை கேட்கிறோமோ, எந்த நல்ல காரியங்களை கேட்கிற பொழுது நாம் காது உள்வாங்கி அது இருதயத்துக்குள்ள கொண்டு வச்சிடணும். இருதயத்தில் கொண்டு வைக்கிற பொழுது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ இருதயம் மிக முக்கியம். நாம் எதை உள்வாங்கி கொள்ளுகிறோம் என்பது மிகவும் மிக முக்கியம். அல்லது தேவையில்லாத காரியங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும்னு சொல்லுவாங்க. ஆகவே இரண்டு காதுகள் இருப்பது, நாம் ஒன்றை கேட்டு இன்னொன்றை விட்டு விடுவது, தேவையில்லாதது. எது தேவைப்படுகிறதோ அதை நாம் ரிசீவ் பண்ணி உள்ள இருதயத்துக்குள்ளே நுழைத்து கொள்ள வேண்டும். இதுதான் காதுடைய வேலையாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய பாடலை கேட்கணும், கர்த்தருடைய செய்தி கேட்கணும், பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கணும். ஆகவே நாம் சரியானதை கேட்கிற பொழுது இருதயம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கும். இரண்டாவதாக காண்கிற கண் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்ணு தான் இந்த பூமியை பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். இந்த கண் இல்லைன்னு சொன்னால் இந்த பூமியோட அழகை பார்க்க முடியாது, தேவன் படைத்த சிருஷ்டிப்பை பார்க்க முடியாது. நன்மையானாலும் தீமையானாலும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையை நாம் பார்ப்பதும் தீமையை பார்ப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதை நாம் எதை எடுத்துக்கிறோம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக இருக்கிறது. ஏதேனும் தோட்டத்தில் ரெண்டுமே இருந்துச்சு. விருட்சத்தின் கனியும் இருந்தது, மற்ற பழங்களும் இருந்தது, மற்ற எல்லா இயற்கைகளும் இருந்தது. எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தார். ஆனால் எது தேவை என்பதை நீ தான் சூஸ் பண்ணணும் என்று சொல்லியிருந்தார். நீ அதை செலக்ட் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு வேண்டாம் என்பதையும் சொல்லிவிட்டார். ஆனால் கண்களின் இச்சையானது கண் மூலமாக இச்சிக்கப்பட்டது. ஆதாமுடைய கண்கள், அது ஏவாளுக்கும் போனது. அதன் பிறகு எல்லோருக்கும் இந்த பூமியெல்லாம் கடந்து போயிட்டது பார்க்குறோம். ஆக பார்க்கிற கண் மிக அவசியம். ஒருவரை பார்க்கிற பொழுது, ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது, ஒரு ஆணை பார்க்கிற பொழுது, சில பொருட்களை பார்க்கிற பொழுது இச்சை வந்துன்னு சொன்னால் அந்த கண் மூலமாக வருகிற பாவம் என்று பார்க்கிறோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்ப்பம் தரித்தால் அது பிள்ளை பெறும், அதுக்கப்புறம் அது ஒரு சந்ததியாக மாறும். ஆக இச்சையை கர்ப்பம் தரிக்க விடக்கூடாது. இச்சையை நம் கண்களால் பார்த்த உடனே விலக்கி விட வேண்டும். ஆகவே கண் மூலமாய் சரீரம் மிகுந்த பாதிப்படையும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மிக முக்கியமான காரியம் அவருடைய கண் என்று பார்க்கிறோம். கண்களினால் வருகிற இச்சை, கண்களினால் வருகிற பாவம். அந்த பாவத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தீட்டுப்பட்டு போனார்கள், அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், என்னுடைய உடல் உறுப்புகளை சரியாக பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உண்மையாகவே
நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பாதுகாத்துக்கொள்ள கிருபை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கண்டிப்பாக கேட்ட வார்த்தை போல கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் நாங்கள் பரிசுத்தமாக்கிக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளெல்லாம் கடமை இருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு ஒருங்கத்தில் ஆசிரியப்பிறாக உங்களுக்கு கிருபை கருத்தை தாழ்த்து போடுகிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட். ஆண்டவரே